வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். தற்போதைய திராவிட மாதிரி ஆட்சியில் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான போர்க்காலத்தை தமிழகம் அனுபவித்து வருவதாக செயல் தலைவர் ஸ்டாலின் அறிவித்தார். லயோலா கல்லூரியின் நூற்றாண்டு தொடக்க விழாவின் போது இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. மாநிலத்தின் கல்வித்துறை செழித்தோங்கி வருவதாகவும் இந்த முன்னேற்றத்திற்கு அரசின் கொள்கைகளே காரணம் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தினார். மறைந்த முதல்வர் காமராஜரின் சகாப்தம் பள்ளி கல்விக்கு பொற்காலம் என்றும், மறைந்த முதல்வர் கருணாநிதியின் ஆட்சி காலம் உயர்கல்விக்கான பொற்காலம் என்றும் முந்தைய நிர்வாகங்களை பிரதிபலித்தார். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான போர்க்காலத்தை வளர்ப்பதன் மூலம் தற்போதைய நிர்வாகம் இந்த பாரம்பரியத்தை தொடர்கிறது என்று அவர் வலியுறுத்தினார். அனைவருக்கும் கல்வியை ஊக்குவிப்பதில் லயோலா கல்லூரியின் குறிப்பிடத்தக்க பங்கை முதல்வர் எடுத்துரைத்தார். குறிப்பாக சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பின்னணியில் உள்ளவர்களுக்கு உயர்கல்விக்கான அதன் உள்ளடக்கிய அணுகுமுறைக்காக அவர் இந்த நிறுவனத்தை பாராட்டினார். கல்வி அனைவருக்கும் அணுக முடியாத காலங்களிலும் தனித்து நின்றது என்று கூறினார். லயோலா கல்லூரியை நாட்டின் சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக ஸ்டாலின் ஒப்புக்கொண்டார். தனக்கு அங்கு படிக்க வாய்ப்பு கிடைக்காததற்கு தனிப்பட்ட முறையில் வருத்தம் தெரிவித்தார். இருப்பினும் அவர் தனது மகனும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஒரு முன்னாள் மாணவர் என்பதை குறிப்பிட்டு கல்லூரியுடன் தனிப்பட்ட தொடர்பை பகிர்ந்து கொண்டார். ஸ்டாலின் தனது உரையில் கல்லூரியின் கல்வி பங்களிப்பையும் பல்வேறு பின்னணியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவதற்கான முயற்சிகளையும் பாராட்டினார். தமிழ்நாட்டின் கல்வித் திறனை பராமரிக்கவும் மேம்படுத்தவும் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான தொடர்ச்சியான ஆதரவின் முக்கியத்துவத்தை அவர் அடிக்கோடிட்டுக் காட்டினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.